ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லோருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், நெட்டு யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கே தெரியாமல் சில ஃபைல்ஸ் நம்ம மொபைலில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. இது ஸ்டோர் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்டோர் ஆகி பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடித்தாலும், சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்தாலும், இல்லை கேமரா ஆஃப் பண்ணாலும், நீங்கள் பேக்ரவுண்டை ஆஃப் பண்ணி வச்சாலுமே சில ஆப்ஸ் உள்ளே நமக்கு தெரியாமல் நம்ம மொபைலில் உட்காந்துக்கிட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சில வாட்டி என்ன பண்ணுவாங்க, சில பேர் நம்ம மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க மால்வேர் மூலமாக அப்படின்னாலுமே அவங்க நம்ம பர்சனல் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மொபைல்லேருந்து அப்படின்னாக்க நம்ம மொபைல் என்ன ஆகும் அப்படின்னாக்க, பேக்ரவுண்டில் இந்த ஃபைல்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்ம மொபைலை ஹேக் பண்ணி ஒருத்தர் நம்ம டீட்டெயில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க மொபைல் ரொம்ப ஹேங் ஆகும். ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப ஹீட் ஆகும். தேவையில்லாமல் நம்ம மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக இதை தடுக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அர்ஜென்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது மொபைல் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் இதை டைமிங்கை செட் பண்ணி வைங்க. டைமிங்கை செட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டுருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் நம்ம மொபைலை ஹேக் பண்ணி ஒருத்தர் நம்ம பர்சனல் டேட்டா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க, நம்ம செட் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டா யார் ஹேக் பண்ணாலும் அவங்க நம்ம பர்சனல் டேட்டா எடுக்க முடியாது. ஆஃப் ஆகும் போதே அதுவும் கட் ஆகிடும். ஆன் ஆனதுக்கு பின்னாடி அவங்க தொடர்ச்சியாக அதை நம்ம ஃபைல்ஸை அவங்க நம்ம டேட்டா அவங்க எடுக்க முடியாது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ என் கையில் உள்ளது ரெட்மி 10A இந்த மொபைலை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா பேட்ரி, இந்த பேட்ரியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் கீழே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், ஷெட்யூல் பவர் ஆன் ஆஃப் இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் ஆஃபில் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா, ஷெட்யூல் பவர் ஆன் இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு எனக்கு டைம் நான் நைட் நேரத்தில் தூங்கும் போது மொபைல் யூஸ் பண்ணாத நேரத்தில் இதை ஃபோன் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்னு செட் பண்ண போகிறேன். நான் எப்போ காலையில் எழுந்திரிக்கிறேன்னா 4:30 மணிக்கு நான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னாக்க அந்த டயத்தில் நான் செட் பண்ணிக்கிறேன். 4:30 மணி எவ்வாறுங்க, 4:30 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறேன். கீழே ரிப்பீட்டை எவரிடே கொடுத்துக்கிறேன். எப்பயுமே மொபைல் ஆஃப் ஆகி டெய்லி ஆஃப் ஆகி ஆன் ஆகணும் அந்த மாதிரி கொடுத்துட்டா மொபைல் ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுல நான் அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆன் ஆகிறத கொடுத்துட்டேன். அடுத்து எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ 4:30 மணிக்கு நான் ஆன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் கரெக்டாக 4:20க்கு விடிய காலையில் 4:20க்கு ஆஃப் ஆகணும், 10 நிமிஷம் கழித்து ஆன் ஆகணும் அப்படின்னு செட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கீழே 4:20க்கு கொடுக்குறேன். ஓகே, 4:20 இதுலேயுமே ரிப்பீட்டை எவ்ரிடே கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு ஆஃப் ஆகிறது 4:20, ஆன் ஆகிறது 4:30. இதில் மேலே ரைட் சைடில் கார்னரில் பாருங்கள், ஒரு ரைட் மார்க் இருக்குது. இதை கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ என் மொபைல் என்ன பண்ணும், டெய்லி காலையில் 4:20க்கு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும், 4:30க்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிரும்.
இதை கொடுத்து வச்சுங்க. இதுவும் ரொம்ப சேஃபு. இதை கொடுத்து வச்சுட்டா உங்கள் பர்சனல் டேட்டா யாருமே ஹேக் பண்ணியிருந்தால் கூட இது ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது, இது ஆஃப் ஆகிறது வரலையும் ஹேக் பண்ணாலுமே, இது டெய்லி ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு அப்படின்னாக்க அவங்க உங்கள் பர்சனல் டேட்டா எப்படி எடுக்க முடியும்? முடியாது. இதை செட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பாதுகாப்பானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே இதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த காலத்தில் யாரும் நம்ப முடியாது. ரொம்ப சேஃபாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.